السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹு தஆலா கடமையாக்கிய லுஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆனின் விளக்கங்கள் சிலதை கற்கக்கூடிய அப்படியான ஒரு அருமையான ஒரு தருணத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு வருடமும் ரமதான் மாதத்தில் திங்கள் முதல் வியாழன் வரையான அந்த நாட்களில் தொடர் வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த வருடம் தஃப்சீர் வகுப்பாக ப்ரொஜெக்டர் மூலமாக செய்வதற்கு ஷேக் எம் அஹ்மத் அப்பாசி அவர்களோடு இணைத்து என்னையும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ப்ரொஜெக்டரில் செய்கிறதுக்கு முயற்சி செய்யப்பட்டாலும் அதில் திடீரென்று ஏற்பட்ட ஒரு கோளாறினால் ப்ரொஜெக்டர் மூலமாக இன்றைய வகுப்பை செய்து கொள்ள முடியாத நிலையில் இன்றைய சூறாவாக சூரத்துல் ஃபாத்திஹா தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்தவரையில் நாம் அடிக்கடி தினமும் கட்டாயம் ஓதுகின்ற, குறைந்தது ஃபர்ல் தொழுகையில் மட்டும் என்று பார்த்தாலும் குறையாமல் 17 தடவையாவது நாம் ஓதுகின்ற சூறாவாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா காணப்படுகிறது. ஃபாத்திஹா எனப்படுகின்ற பொழுது இது தோற்றுவாய் என்ற கருத்தை கொண்ட ஒரு பெயர் இதற்கு பெயராக வைக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அஸ்ஸலா, அல்ஹம்த், உம்முல் கிதாப், உம்முல் குர்ஆன், அஸ்ஸபுல் மசானி போன்ற பல பெயர்களை கொண்டு அல் குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக பல பெயர் கொண்டு அழைக்கப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு சூறாவாக இந்த சூறா காணப்படுகிறது. அல் குர்ஆனுடைய ஓதல் ஒழுங்குமுறையில் முதல் சூறாவாக இடம்பெறுகின்ற இந்த சூறா மொத்தமாக 7 ஆயத்துகளை உள்ளடக்கி காணப்படுவதோடு சுமார் 29 சொற்கள் இந்த சூறாவிலே காணப்படுகின்றன. எழுத்துக்கள் என்று பார்க்கிற நேரம் கிட்டத்தட்ட 139 எழுத்துக்கள் அளவில் இதிலே காணலாம். அப்படி பார்த்தால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு சூறாவிலே கிட்டத்தட்ட 1400 நன்மைகள் அளவில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூறாவை பொறுத்தவரையில் இந்த சூறா மக்கியா வகை சார்ந்த சூறாவாக காணப்படுகிறது. மக்கியா மதனியா என்று பார்க்கின்ற பொழுது அது இறங்கிய காலப்பகுதியை வைத்து பிரிக்கப்பட்டிருக்கிறது. மக்கியா சூறாக்கள் எனப்படுபவை என்ன, மதனியா சூறாக்கள் எனப்படுபவை என்ன, அதில் இருக்கின்ற சிறப்பம்சங்கள் என்ன என்பது ஒரு தனித்தலைப்பு. பொதுப்படையாக நாங்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால் மக்கியா சூறாக்கள் அல்லது மக்கியா ஆயத்துகள் என்று சொல்லப்படுவது ஹிஜ்ரத்துக்கு முன்னர் இறக்கப்பட்ட ஆயத்துகளாகவும் அல்லது சூறாக்களாகவும், ஹிஜ்ரத்துக்கு பின்னர் இறக்கப்பட்ட சூறாக்கள் ஆயத்துகள் மதனியா சூறாக்கள் அல்லது ஆயத்துகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூறாவை பொறுத்தவரையில் இந்த சூறா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். இந்த சூறாவோடு நாம் கடைசியிலே ஆமீன் என்று சொல்கிறோம். தொழுகை என்று வருகின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்று சொன்னால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள்.
فإنه من وافق قوله قول الملائكة غفر الله له ما تقدم من ذنبه. யாருடைய அந்த ஆமீன் என்ற வார்த்தை மலக்குமார்களுடைய ஆமீனுக்கு நேர்படுகிறதோ, அப்படியாக இருந்தால் ஆமீன் சொல்லப்படுகின்ற பொழுது மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள். யாருடைய ஆமீன் மலக்குமாருடைய ஆமீனுக்கு நேர்படுகிறதோ அவருடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் மிகச்சிறிய ஒரு வார்த்தையில் சொல்லுகின்ற இந்த திக்ர் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, நம்முடைய முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான். வார்த்தையில் வெறுமனே ஒரே ஒரு வார்த்தை தான், நாம் சில செகண்ட்களில் சொல்லுகின்ற வார்த்தை. ஆனால் அது சரியாக மலக்குமார்களுடைய ஆமீனோடு இமாம் இந்த சூறாவை ஓதி முடித்ததோடு அவர் ஆமீன் சொல்லுவார். அந்த சந்தர்ப்பத்தில் மலக்குமார்களுடைய ஆமீனும் அங்கு நடைபெறுகிறது. அதே சந்தர்ப்பத்தில் எமது ஆமீனும் இணையுமாக இருந்தால் அதற்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்ற ஒரு சிறப்பு தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று சில சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், இந்த ஆமீன் சொல்லப்படுகின்ற பொழுது பள்ளிவாசலிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு சத்தம் காணப்படும். அந்த அளவுக்கு உரத்த குளரில் ஆமீன் சொல்லப்படக்கூடியதாக இருந்தது என்ற செய்தியை நாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து நாங்கள் காணலாம். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூறாவினுடைய ஆயத்துகளை பார்க்கின்ற பொழுது அதேபோன்று இந்த சூறாவில் மொத்தமாக 7 ஆயத்துகள் இடம்பெறுகின்றன. அந்த ஆயத்தில் முதலாவது ஆயத்தாக நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுகின்ற அந்த ஆயத்தை சொல்லுகிறோம். ஆனால் நாம் ஓதுகின்ற குர்ஆனில் அல்லது இன்னும் பல இடங்களில் முதலாவது ஆயத்தாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குறிக்கப்பட்டிருப்பதை காணலாம். உண்மையில் அது அறிஞர்களுக்கிடையில் கருத்து வேற்றுமைக்குரிய ஒரு தலைப்பாகத்தான் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முதல் வசனமா, அல்லது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு வசனமா என்பதில் ஒரு கருத்து வேற்றுமை இருக்கிறது. சில அறிஞர்கள் அது சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒரு வசனம் என்பதன் படிக்கு அதனை தொழுகையில் சத்தமிட்டு ஓதுகின்ற பொழுதும் ஃபாத்திஹாவினுடைய முதல் வசனமான பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமும் ஓதப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தை சொல்லுகிறார்கள். அது ஷாஃபிஈயாக்கள் போன்றவர்களுடைய கருத்து அப்படி காணப்படுகிறது. அதே போன்று ஹனாபிலாக்கள், மாலிகியாக்களை பொறுத்தவரையில் அது ஒரு ஃபாத்திஹாவினுடைய ஒரு வசனம் அல்ல, அது ஒரு தனியான ஒரு வசனம் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்னர் ஓதப்படுகிறது. அது ஓதுவது நமக்கு வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக காணப்படுகிறது. ஆனால் நாங்கள் சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகளில், இமாம் சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகளில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற அந்த வார்த்தையை கொண்டுதான் ஓதலை ஆரம்பிப்பார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே காண முடியுமாக இருக்கிறது. அந்த ஹதீஸ்களை மையமாக வைத்து சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒரு வசனமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்லை என்பதுதான் வலுவான கருத்தாக சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய பொருளை பார்க்கின்ற பொழுது முதலாவது வசனமாக அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து என்ற அந்த வார்த்தையை பொறுத்தவரையில் புகழ் என்ற கருத்தை கொண்டிருக்கிறது. ஹம்த் என்றால் புகழ். இந்த இடத்தில் அல்ஹம்து என்று வருகின்ற பொழுது அனைத்து புகழும், எல்லா விதமான புகழும் என்ற அந்த கருத்து இங்கு உள்வாங்கப்படுகிறது. அல்ஹம்து லில்லாஹி அல்லாஹுக்குரியதாக இருக்கும், ரப்பில் ஆலமீன் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்ற கருத்தை கொண்ட சொல்தான் அந்த ரப் என்ற கருத்து. அனைத்தையும் படைத்து பரிபாலித்து இரட்சித்து காக்கக்கூடியவன் என்ற பரந்த அர்த்தத்தை உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அல் ஆலமீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை
அகிலத்தார் என்ற கருத்தை கொள்கிறது. அப்படியா இருந்தால் மனிதர்கள், ஜின்கள், மலக்குகள் என்று இணைய படைப்பினங்கள், உயிரினங்கள் அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது. எனவே அகிலத்தாரின் இரட்சகனாகிய ரப்புல் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்ற கருத்து தான் முதலாவது வசனத்தினுடைய கருத்தாக காணப்படுகிறது. ஆக நாங்கள் அல்லாஹுக்காக தொழுகையிலே வந்து நின்று கொண்டு நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற பொழுது நாம் உளப்பூர்வமாக ஓத வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய தொழுகை உயிரோட்டமானதாக அமையப் போகிறது. நாங்கள் இந்த வசனத்தை ஓதுகின்ற பொழுது எல்லா விதமான புகழ்களும், அனைத்து புகழுமே அல்லாஹுக்குத்தான் உரித்தானது என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற பெருமை போன்ற குணங்களை அது துடைத்தெறியக்கூடியதாக இருக்கிறது. நான் இந்த உலகத்திலே பெற்றிருக்கக்கூடிய எந்த விதமான அருள்களாக இருக்கலாம், எனக்கு இந்த உலகத்திலே என் வசம் இருக்கக்கூடிய எந்த வளங்களாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் உண்மையான உரிமையாளன், அனைத்துக்குமான காரணமாக உள்ளவன் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்தான். அவனுக்குத்தான் புகழ் அனைத்தும் உரியது. ஏன் நான் இந்த இடத்திலே தொழுகைக்காக வந்து நிற்கிறேன், எனக்கு தொழுவதற்கான பாக்கியம் கிடைத்தது உட்பட எல்லாமே என்னுடைய ரப்பினுடைய நாட்டத்தாலும் அவனுடைய ஏற்பாட்டினாலும் தான் கிடைத்திருக்கிறது. எனவே எல்லா விதமான புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே உரித்தானது என்ற அந்த அடிப்படையை தான் நாங்கள் முதலாவது வசனத்திலே சொல்லுகிறோம். இரண்டாவது வசனம் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் இர் ரஹீம். அர் ரஹ்மான் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அல்லாஹுடைய முக்கியமான ஒரு நாமத்தை சொல்லுகிறோம். அர் ரஹ்மான் என்றால் நாங்கள் சாதாரணமாக மொழிபெயர்ப்பிலே அளவற்ற அருளாளன் என்றும், அர் ரஹீம் என்று சொல்லுகின்ற பொழுது நிகரற்ற அன்புடையோன் என்ற அந்த கருத்தையும் நாங்கள் சொல்கிறோம். ரஹ்மான் என்ற அந்த வார்த்தையை பொறுத்தவரையில் பொதுவாக இந்த உலகத்திலே அனைவருக்கும் கருணை காட்டக்கூடியவன் என்ற கருத்தை கொண்டது. இந்த உலகத்திலே நல்லவர்கள், கெட்டவர்கள், மூமின்கள், காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் என்று எல்லோருக்கும் கருணை காட்டக்கூடியவன் என்ற அந்த கருத்தை கொண்ட ஒரு வார்த்தையாக அர் ரஹ்மான் காணப்படுகிறது. அர் ரஹீம் என்ற அந்த வார்த்தையை பொறுத்தவரையில் மறுமையில் நல்லடியார்களுக்கு மாத்திரம் இரக்கம் காட்டக்கூடியவன் என்ற கருத்தை கொண்டது. மறுமையில் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா நல்லவனோ கெட்டவனோ, அவனை ஏற்றுக்கொண்டவனோ மறுப்பவனோ, யாருக்கும் அவனுடைய அருள்களை, அவனுடைய பங்கீடுகளை, அவனுடைய ரிசுக்குகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். அது அல்லாஹு தாலாவிடத்திலே இருக்கின்ற, அவனிடத்திலே இருக்கின்ற ஒரு நீதமான பங்கீட்டின் அடிப்படையில் அல்லாஹ் இந்த உலகத்திலே அவன் படைத்த படைப்புகளுக்குரிய ரிசுக்கை கொடுக்கின்ற பொறுப்பை அவன் எடுத்திருக்கிறான். அவன் அனைவருக்கும் அந்த ரிசுக்குகளை அவனிடத்தில் இருக்கின்ற நீதமான பங்கீட்டின் அடிப்படையில் கொடுப்பான். ஆனால் மறுமையை பொறுத்தவரையில் அல்லாஹ் மறுமையில் கருணை காட்டுவது, அன்பு காட்டுவது என்பது அல்லாஹ் நல்லடியார்களுக்கு மாத்திரம்தான். அவனுடைய ரஹ்மத்துக்கு உட்படக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் அங்கு மறுமையிலே அல்லாஹுடைய கருணை கிடைக்கப் போகிறது. ஆக நாங்கள் தொழுகையிலே வந்து நின்று அர் ரஹீமை ஓதுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தை அந்த வார்த்தை உசுப்ப வேண்டும். நான் மறுமையிலே அல்லாஹுவை போய் சந்திக்கின்ற பொழுது அல்லாஹுடைய கருணைக்குரியவனாக நான் இருக்க வேண்டுமே, அல்லாஹுடைய கருணைக்குரியவனாக இருக்க வேண்டுமே. அல்லாஹ் மறுமையில் நல்லவர்களுக்கு மாத்திரம்தானே கருணை காட்டப் போகிறான். அந்த நல்லவர்களுடைய பட்டியலில் நான் இணைந்திருக்கிறேனா, என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று நம்முடைய உள்ளத்தை தட்ட வேண்டிய வசனமாக இது காணப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு நின்றால் அழுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தம்முடைய இறுதி தருணத்தில் இமாமாக நியமிக்குமாறு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய தந்தையை நியமிக்காதீர்கள், அவர்கள் நின்றால், தொழுகைக்கு நின்றால் அழக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு தொழுகையில் என்ன பயங்கரம் இருக்கிறது அழுவதற்கு. அன்புக்குரியவர்களே, இந்த ஆயத்துகளை யோசிப்பது, இதனுடைய உள்ளடக்கங்களை தம்முடைய சிந்தனைக்கு எடுப்பது அவர்களுடைய உள்ளத்தை உறுத்தக்கூடியதாக இருந்தது.
மறுமையை பற்றிய சிந்தனைகள், அல்லாஹ்வை போய் சந்திக்க வேண்டும் என்ற அந்த உணர்வுகள் உள்ளத்திலே வருவது என்பதுதான் அவர்களை அந்த அளவுக்கு அள வைத்தது. ஒரு பாத்திரத்திலே நீர் கொதிக்கின்ற பொழுது எப்படி கொதிக்கின்ற பொழுது சத்தம் வருமோ, அல்லதே போன்று நபிகளார் தொழுகையிலே நின்று தொழுகின்ற பொழுது ஓதுகின்ற பொழுது பின்னால் உள்ளவர்களுக்கு அப்படி ஒரு சத்தத்தை உணர்வார்கள் என்றிருந்தால் அந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தை அது உறுத்தக்கூடியதாக காணப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக 3வது வசனமாக மாலிகி யௌமித்தீன். மாலிகி யௌமித்தீன் என்றால் தீர்ப்பு நாளின் அதிபதி என்று நாம் அல்லாஹுடைய இன்னொரு தன்மையை அந்த சூறாவிலே சொல்கிறோம். இன்னொரு தன்மையை அந்த சூறாவிலே சொல்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தொழுகைகளை தொழுதிருக்கிறோம், எத்தனை ஆயிரம் தொழுகைகள் தொழுதிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதில் மறுமையை பற்றிய சிந்தனை என்பது மிக முக்கியமான ஒரு இடத்திலே இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்மை வலுக்கட்டாயப்படுத்தி இந்த மறுமையை சிந்திக்க வைத்திருக்கிறான். மறுமையை சிந்திக்க வைத்திருக்கிறான். ஒரு நாளைக்கு 17 தடவையாவது நம்முடைய உள்ளத்துக்கு மறுமையை பற்றிய சிந்தனை வரக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே மறுமையை இணைத்திருக்கிறான் என்றிருந்தால், நாம் இன்றைக்கு இதுவரைக்கும் கட்டாயமான ஃபர்தான தொழுகைகளே 6 ரக்காத்து தொழுது விட்டோம். 6 ரக்காத்து தொழுது விட்டோம். எத்தனை தொழுகையில் எத்தனை ரக்காத்தில் நமக்கு மறுமையை பற்றிய சிந்தனை வந்தது? மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி, அந்த அல்லாஹ்வை பற்றி நாங்கள் ஒரு செய்தி சொல்கிறோம். மறுமையினுடைய அதிபதி அவன்தான். அந்த அதிபதிக்கு முன்னால் நாம் போய் நிற்க வேண்டி இருக்கிறது. அந்த அதிபதி நம்மிடத்திலே விசாரணைகள் செய்ய இருக்கிறான். நான் செய்த எந்த ஒன்றுக்கும் எனக்கு வீணாக சாக்கு போக்குகள் சொல்ல முடியாது. நான் எல்லா விடயத்துக்காகவும் கேள்வி கேட்கப்பட இருக்கிறேன். நான் அவனிடத்திலே போய் என்ன பதில் சொல்லுவது? நான் செய்த குற்றங்கள், தவறுகள், இதைகளெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்திலே போய் அல்லாஹு தஆலா அதற்கு குற்றம் பிடிப்பான் என்றிருந்தால் என்னுடைய நிலைமை என்னவாக போகிறது? அல்லாஹு தஆலா லா ஸுல்மல் யௌம், இன்றைய நாளில் யாருக்குமே அநியாயம் கிடையாது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களிலே சொல்கிறான். அப்படியாப்பட்ட அந்த நாளை நாம் போய் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த அதிபதிக்கு முன்னால் நாம் போய் நிற்க வேண்டியிருக்கிறது. நான் இப்பொழுது என்னுடைய ரப்புக்காக சஃபிலே வந்து நின்றிருக்கிறேன். என்னுடைய ரப்புக்காக நான் தக்பீரை கட்டி ரப்புடைய முன்னிலையிலே நிற்கிறேன். இதே போன்று நான் என்னுடைய ரப்புக்கு முன்னால் தனியாக விசாரணைக்குட்பட வேண்டியிருக்கிறது. அவனுடைய முன்னால் நான் என்ன நிலைமையோடு போய் சந்திப்பது? கடந்துவிட்ட நிலைமைகளுக்காக என்னுடைய நிலைமை என்னவாகும்? இனி வரப்போற நிலைமைகளை அவனை சிறந்த முறையில் சந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் என்னை எப்படி பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வுகள் நம்முடைய உள்ளத்தை தட்ட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இப்படி ஒரு ஃபாத்திஹாவை எல்லா தொழுகையிலும் ஓத வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இருக்கிறான் என்றிருந்தால் அதில் ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கின்றன. வேண்டியொரு சூறாண்டு இல்லாமல் ஒவ்வொரு தொழுகையிலும் இது ஓதப்பட வேண்டும் என்றிருந்தால், மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதில் தொழுகைக்கு பெரும் சக்தி இருக்கிறது என்றிருந்தால், அந்த சக்தி உள்ள அமைப்பில் அதனுடைய உள்ளடக்கம், அதனுடைய செய்திகள் காணப்படுகின்றன. எனவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஒன்று மாத்திரமே போதும் நாம் இந்த உலகத்திலே பக்குவமாக வாழ்ந்து கொள்வதற்கு. எனவே 3வது வசனம் மாலிகி யௌமித்தீன். மாலிக் என்று சொல்வது அதிபதி, உரிமையாளன் என்ற கருத்தையும், யௌமுத்தீன் என்பது நியாய தீர்ப்பு நாள் என்ற கருத்தை கொண்டிருக்கிறது. நாங்கள் சில நேரம் யோசிக்கலாம், தீன் என்று சொன்னால் மார்க்கம் என்றுதானே பொருள் என்று யோசிக்கலாம். ஆனால் தீன் என்ற வார்த்தை அல் குர்ஆனில் 2 அர்த்தங்களில் பரவலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று மார்க்கம் என்ற அர்த்தத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இப்படி பல இடங்களில் மார்க்கம் என்ற அர்த்தத்துக்கு தீன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று நியாய தீர்ப்பு நாள் என்ற அர்த்தத்துக்கும் தீர்ப்பு என்ற அர்த்தத்திலேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வமா அதுராக்கமா யௌமுத்தீன் சும்மமா அதுராக்கமா யௌமுத்தீன். இதுவெல்லாம் நியாய தீர்ப்பு நாள் என்ற அந்த அர்த்தத்துக்குரிய வார்த்தையில் அந்த தீன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக மாலிகி யௌமித்தீன் என்றால் தீர்ப்பு நாளின் அதிபதி என்ற கருத்தை கொள்ளுகிறது. நாங்கள் அல்லாஹ்வை பற்றி 3 விஷயங்கள் சொன்னோம். கிட்டத்தட்ட
மொத்தமாக 4 விஷயங்கள். ஒன்று ரப்புல் ஆலமீன் என்று சொன்னோம், அர் ரஹ்மான் என்று சொன்னோம், அர் ரஹீம் என்று சொன்னோம், மாலிகி யௌமித்தீன் என்று நாங்கள் அல்லாஹ்வை பற்றி மீண்டும் மீண்டும் பல செய்திகளை சொல்லுகிறோம். இதை சொல்லிவிட்டு அடுத்த வசனமாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறோம், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், நாங்கள் உன்னையே வணங்குகிறோம். நாங்கள் தொழுகையில் நின்று எங்களோட உள்ளத்துக்கு கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். நாங்கள் தொழுகையில் நின்று இப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் நாங்கள் அல்லாஹ்வோட உண்மையான முறையில் சம்பாசிக்கிறோம். யா அல்லாஹ், ஏதோ சடங்குக்கும் சம்பிரதாயத்துக்கும் மோதப்படுவது போன்று அல்லாமல் நாங்கள் உணர்வுபூர்வமாக ஓதினால் நாங்கள் ரப்போடு சம்பாசித்து கொண்டிருக்கிறோம். ஈயாக்க நஅ்புது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம். ஈயாக்க நஅ்புது, நஅ்புது என்ற வார்த்தை வணங்குகிறோம், அதிலிருந்து தான் இந்த இபாதத் என்ற வார்த்தைகள் எல்லாம் வருகிறது. இபாதத் என்ற வார்த்தையெல்லாம் அதிலிருந்து வந்த ஒரு சொல் தான். நஅ்புது என்றால் நாங்கள் வணங்குகிறோம். அப்போ இந்த இடத்துல இய்யாக நஅ்புது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றிருந்தால் உன்னையே என்ற அந்த கருத்து ஊன்றி சொல்லப்படுகிறது. அது முன்னால் அந்த செயற்படுபொருள் முன்னால் வருகின்ற பொழுது அந்த கருத்து ஊன்றப்படுகிறது. அப்போ நாங்கள் உன்னை மட்டும்தான் வணங்குறாக்கள். யாரெல்லாம் நாங்கள் உன்னை வணங்குறாக்கள், நாங்கள் உதவி தேடுறாலும் உன்னிடத்தில் தான் உதவி தேடக்கூடியவர்கள். அப்போ உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். அப்போ நஸ்தஈன் என்பது உதவி தேடுகிறோம் என்ற கருத்தை கொண்டிருக்கிறது. அப்போ நாங்கள் அடுத்த செய்தியாக 4வது ஆயத்தில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு செய்தி சொல்கிறோம், உன்னைத்தான் வணங்குகிறோம், உன்னிட்ட தான் உதவியும் தேடுகிறோம் என்று சொல்லிட்டு நாங்கள் அல்லாஹ்ட்ட முக்கியமான ஒரு உதவி என்று கேட்க போகிறோம். அல்லாஹ்ட்ட முக்கியமான ஒரு செய்தியை கேட்க போகிறோம். அது என்ன? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாயாக, நேரான பாதைக்கு எங்களை வழி நடத்துவாயாக. இஹ்தினா, இந்த ஹிதாயத் என்ற அந்த சொல்ல நான் கேள்விப்பட்டோம். அந்த ஹிதாயத் என்ற வார்த்தையிலிருந்து வந்து ஒரு ஏவல் வினை தான் இஹ்தி என்ற வார்த்தை. இஹ்தினா என்றால் எங்களுக்கு வழிகாட்டுவாயாக அல்லது எங்களை வழி நடத்துவாயாக. எதற்கு? அஸ்ஸிராத்த, அந்த பாதைக்கு. என்ன பாதை? அல் முஸ்தகீம், நேரான நிலையான அந்த உண்மையான அந்த பாதைக்கு நீ எங்களை வழி நடத்துவாயாக. அப்போ நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எது உண்மையான நேரான பாதையாக இருக்கிறதோ, நேரான வழிமுறையாக இருக்கிறதோ, அந்த வழிமுறையில் எங்களை வாழ வைக்குமாறு, அந்த வழிமுறையும் படிக்கு நம்மை வழிநடத்துமாறு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஆக இந்த இடத்தில் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே ஹிதாயத்தையும் கேட்கிறோம். அப்போ ஹிதாயத் என்றால் நேர்வழிதானே. நாங்கள் முஸ்லீம்களாகத்தானே இருக்கிறோம், முஸ்லீம்களாகத்தானே இருக்கிறோம். திரும்ப ஏன் அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத் என்று கேட்டால், ஹிதாயத் என்பது பல அர்த்தங்களை கொண்டது. முதலாவது, இந்த ஹிதாயத் என்பது நாம் அல்லாஹ்விடத்திலே தொழுகையில் மாத்திரமல்ல கேட்கிறோம், தொழுகையில் இந்த ஃபாத்திஹாவில் மாத்திரமல்ல, நாங்கள் வஹ்தினி என்று நாங்கள் சுஜூதுகளுக்கு மத்தியில் ஓதுகின்ற அந்த இடத்திலும் சொல்கிறோம். அதே போன்று நபிகளார் பல தடவைகளில் அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக்கல் ஹுதா வத்துகா, நபிகளார் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆக்களில் ஒன்று, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கிறேன், நேர்வழியை கேட்கிறேன் என்று நபிகளார் இந்த ஹிதாயத்தை, இந்த ஹுதாவை அல்லாஹ்விடத்திலே நிறைய கேட்டார்கள். அது மிக முக்கியமாக மனிதனுக்கு ஆக அத்தியாவசியமானது. கலிமாவை அல்லாஹு தஆலா பாக்கியமாக சில நேரம் பிறப்பிலே தந்திருக்கலாம். நாங்கள் மரணிக்கும் வரைக்கும் இந்த ஹிதாயத்தோடு நேர்வழியோடு மரணிப்பது என்பது அது அல்லாஹுடைய கையிலே தான் இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நிறைய கேட்பார்கள், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், யா அல்லாஹ், என்ற உள்ளத்தை உண்ட மார்க்கத்தில் தரிபடுத்தி வைத்திரு, உண்ட மார்க்கத்தின் பக்கம் என்ற உள்ளத்தை திருப்பி வச்சிடு என்று நபிகளார் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறத அவதானிக்கிற ரசூலுல்லாஹ்வோட ஒரு மனைவி கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இதை இவ்வளோ கேட்குறீங்க? நீங்கள் என்பதை விட அல்லாஹ்வினால் வஹி அருளப்படக்கூடியவர்,
முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், சுவர்க்கம் உறுதிப்படுத்தப்பட்டவர், அவர் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கணும் அல்லாட்ட நிறைய கேட்கிறார். மார்க்கத்தின் பால் உள்ளம் திரும்பி இருக்கணும் என்றது அல்லாட்ட நிறைய திரும்ப திரும்ப கேட்கிறார். மனைவிமார்களுக்கு ஆச்சரியம் வராமலா இருக்கும், சாதாரண உத்தரல்ல கேட்கிறது. அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களுடைய அடியார்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றன, அல்லாஹ் நாடிய புறத்தில் அதை திருப்பி விடுவான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பதிலாக சொன்னார்கள். அப்ப யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. நபியே அந்த உத்தரவாதத்தை தனக்குள் எடுத்துக்கொள்ளவில்லை. நபியே அந்த உத்தரவாதத்தை தனக்குள் எடுத்துக்கொள்ளல. நபிகளாரே அல்லாஹ்விடத்திலே திரும்ப திரும்ப கெஞ்சி கெஞ்சி அல்லாஹ்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க, இறுதி வரைக்கும் நல்ல நிலையில இருந்து மௌத்தாகணும் என்று சொல்லி. அப்ப நாங்க எந்த அளவு கேட்க கடமைப்பட்டவர்கள்? குறைஞ்சது நாங்க தொழுகிற தொழுகையிலேயாவது நாங்க இதை உயிரோட்டமாக உணர்வுபூர்வமாக அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். யா அல்லாஹ், அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லுகின்ற அந்த நேரான பாதைக்கு எங்களை வழி நடத்திவிடு, அந்த பாதையில் எங்களை வழியாக்கிவிடு என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இந்த ஹிதாயத்தை பொறுத்தவரையில் ஹிதாயத்தை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, ஹிதாயத் என்ற அந்த வார்த்தையை பொறுத்தவரையில் ஒரு வழியை காட்டுதல் என்ற கருத்து, ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறது. அப்போ அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் நபிகளாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் நேரான வழியின் பக்கம் மக்களை காட்டுகிறீர்கள், நேரான வழியை ஹிதாயத்தை மக்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அது ஹிதாயத்துடைய ஒரு வகை, வழியை காட்டுதல் என்பது. ஹிதாயத்துல இன்னொரு வகை இருக்குது. அந்த ஹிதாயத்து அந்த வழியின் படிக்கு நல்ல வழி அவனுக்கு கிடைக்கிறது என்பது. அப்ப அவன் இதயம் திறந்து ஹிதாயத்தை கண்டு அதுதான் சரி என்பதை அறிந்து அதன்படிக்கு தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வதற்கு பாக்கியம் கிடைப்பது என்பது. அபூ தாலிப் அவர் கடைசி தருணத்திலும் ரசூலுல்லாஹ்வின் பக்கம் தான் உண்மை இருக்கிறது என்பது விளங்குகிறது. ஆனால் அந்த உண்மையை, அந்த ஹக்கை அவருக்கு எடுத்துக்கொள்றதுக்கு அந்த ஹிதாயத்து தௌஃபீக் என்று சொல்வார்கள், அந்த தௌஃபீக் அவருக்கு கிடைக்கல. தௌஃபீக் கிடைக்கல. நபியுடைய எத்தனை நபிமார்களுடைய அவர்களுடைய பெற்றோர்களுக்கு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லது அவர்களுடைய மனைவிமார்களுக்கு இந்த தௌஃபீக்கு கிடைக்கல. சில நேரம் அவர்களுக்கு அந்த அவர்களோடு இருந்த அந்த நபிமார்கள் ஹிதாயத்தை காட்டி இருப்பார்கள், ஹிதாயத் இர்ஷாத் என்று சொல்வார்கள் அல்லது தலாலா என்று சொல்வார்கள். ஹிதாயத்து காட்டப்படுவது என்பது ஒரு பகுதி, சொல்லிக் கொடுத்தல் என்பது ஒரு பகுதி. ஆனால் அந்த ஹிதாயத்து அதற்காக உள்ளம் திறந்து இதயம் திறந்து அந்த ஹிதாயத்தை உள்வாங்கி அதன்படிக்கு வாழ கிடைக்கிற பாக்கியம் என்பது இது அல்லாஹ்வால மட்டும்தான் கிடைக்கும். அல்லாஹ் நாடினவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். அது யார் எவராக இருந்தாலும் அந்த தௌஃபீக்கை எடுத்துக்கொள்கின்ற பாக்கியம் என்பது அது அல்லாஹ்வால தான் கிடைக்கும். அதனால அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க இயலாது, உங்களுக்கு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க இயலாது. எனவே அல்லாஹ் நாடினவங்களுக்கு தான் அதை கொடுக்கிறான். எனவே ஒரு மனிதனுக்கு அந்த ஹிதாயத்து எது ஹக்கு, எது உண்மை, எது உண்மையான ஈமான், எது உண்மையான அமல் சாலிஹ் என்பதை அவன் தெரிந்து அதனை தன்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்கின்ற அந்த தௌஃபீக், அந்த ஹிதாயத்து தௌஃபீக் என்பது அல்லாஹ் நினைக்கிற ஆக்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். அல்லாஹ் நினைக்கிற ஆக்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். அல்லாஹுடைய அதிகாரத்தில் உள்ளது, யாராலையும் திணித்து கொடுக்க முடியாது, யாராலையும் திணித்து கொடுக்க முடியாது. அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் நாடினா கொடுப்பான், அல்லாஹ் நாடினா கொடுக்க மாட்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். எனவே அடுத்தது இன்னொரு பகுதி இருக்குது, ஹிதாயத்து சபாத் என்று சொல்வார்கள். அந்த ஹிதாயத்து ஒன்று விளங்கப்படுத்தப்படுகிறது, அது இர்ஷாத். அதுக்கு ஒரு ஹிதாயத்து கிடைச்சிட்டு அது இன்னொரு பகுதி. ஹிதாயத்தில் அடுத்த பகுதி என்னென்றால் அந்த ஹிதாயத்திலே நிலைத்திருக்கக்கூடிய அந்த பாக்கியம், ஹிதாயத்தில் நிலைத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியம், இதுவும் அல்லாஹ் நாடினவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். அல்லாஹ் சிலாக்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் ஹிதாயத்தை கொடுப்பான், தௌஃபீக் கிடைக்கும். சில காரணங்களினால் அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை எடுத்துடுவான்.
அந்த தௌஃபீக் எடுத்துருவான். எனவே அந்த ஹிதாயத்து சபாத் கடைசி மூச்சு வரைக்கும் நல்ல ஈமானோட நல்ல அமல் சாலிகோட வாழக்கூடிய அந்த அதில் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த தன்மை என்பதும் அல்லாஹுடைய புறத்தால தான் கிடைக்குது. அல்லாஹு தாலா அந்த அடிப்படையில் எங்களுக்கு தரணும். எனவே இந்த ஹிதாயத் என்பது எந்தளவு முக்கியம் என்றது விளங்குதா? அப்போ எங்களுக்கு எவ்வளோ அத்தியாவசியமானது. நாங்கள் இந்த நிமிஷம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு தேவையானது இதில் தான் தங்கி இருக்குது. இது எங்கள்ட கடைசி நிமிடத்தில் இல்லாமல் போய்த்து நல்லா பாதுகாக்கணும். முழு மறுமை வாழ்வும் நிரந்தர வாழ்க்கும் முழுமையாக அப்படியே நமக்கு அழிவிலையும் வேதனையிலையும் போகுது. எனவே இவ்வளவு அத்தியாவசியமானது என்பதனால்தான் அல்லாஹு தாலா மீண்டும் மீண்டும் மடக்கி எங்களுக்கு அந்த சிராத்தை கேட்க வச்சுக்கிறான், அந்த ஹிதாயத்தை கேட்க வச்சுக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தினுடைய இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவதை போன்று ஹிதாயத்தினுடைய பரிபூரண தன்மை என்பது ஒரு மனிதனுக்கு அந்த ஹிதாயத்தில் நிலைத்திருக்க கிடைப்பது என்பதுதான். நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் கூட எத்தனை பேரை பார்க்குறோம், நல்ல புள்ள மாதிரி இருந்தாங்க, அல்லது நல்ல கொள்கையோடு இருந்தாங்க, இப்போ ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிட்டாங்க. நான் பாதுகாக்கணும். இந்த நிலைமை எங்களுக்கு வந்துடப்படாது. சில நேரம் சிலர் திடீரென்று தொழுகையாளிகளாக மாறுவாங்க, நல்ல வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு பாவங்களில் இருந்து விலகி நல்ல ஒரு வாழ்க்கையில் பேய்த்து கொண்டிருப்பாங்க, திடீரென்று அப்படியே விலகி பேய்த்திரும். எல்லாம் பாதுகாக்கணும். இந்த நிலைமை எங்களுக்கு வந்துடப்படாது. அப்போ நாங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் நல்ல நிலையில் வாழ்ந்து மரணிக்கிறதுக்கு இந்த ஹிதாயத்தில் இந்த வகைகள் எல்லாம் எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது. எனவே இது எங்களோட வாழ்க்கைக்கு, ஒரு மனிதனுக்கு தின்றதுக்கு குடிக்கிறதுக்கு இல்லாட்டியும் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது. நாங்கள் இந்த உலகத்தோட்டு பிரியிறனை முக்கியமானது இது இந்த பகுதி தான். எனவே இப்னு கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் சொல்வதை போன்று எத்தனை பேர் இருக்கிறார்கள் நல்ல நிலையிலே இருந்துவிட்டு அந்த சபாத் இல்லாமல் மார்க்கத்தில் அந்த உறுதிப்பட நிலைத்திருக்கின்ற அந்த தன்மை கிடைக்காத நிலையில் வழிகெட்டு போனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை அழகாக சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த வசனத்திலே நாங்கள் ஒரு செய்தி சொல்கிறோம். அப்போ அல்லாஹ்விடத்தில் அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம், அந்த சிராத்துல் முஸ்தகீமில் எங்களை வழி நடாத்துவாயாக என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு செய்தி சொன்னோம். அப்போ அதை சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன வருது? சிராத்துல்லதீன நம்த அலைஹிம். சிராத்துல்லதீன சிலருடைய வழி. அது யாரு? அன்அம்த அலைஹிம், நீ அவர்களுக்கு அருள் புரிந்தாயே அவர்களுடைய வழி. அப்போ நாங்கள் பொதுவாக நேரான பாதை என்று சொல்லிட்டு இப்போ நாங்கள் குறித்து சொல்கிறோம். அல்லாஹ் இந்த வசனத்தில் குறித்து ஒரு சாராருடைய பாதையை குறித்து சொல்கிறேன். அன்அம்த அலைஹிம், நீ அருள் செய்தவர்களுடைய பாதை. அப்போ அந்த யார் அன்அம்த அலைஹிம்? அல்லாஹ் அருள் செய்தவர்கள் யார் என்று கேட்டால் நாம் அந்த விளக்கத்தை அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள் யார் என்பதை அல் குர்ஆனுடைய இன்னொரு வசனம் தெளிவுபடுத்துகிறது. நம் இதில் அட்டவணைகள் பிரித்து போடப்பட்டிருந்த ஏதோ 7ஆம் பைத்து. அப்போ அல் குர்ஆனுக்குரிய தஃப்சீருடைய வகைகள் பல இருக்கு. ஒரு குர்ஆன் வசனத்தை எப்படி விளங்குறது, அதுக்குரிய விளக்கம் என்ன என்று பார்க்குற நேரம், சில நேரம் ஒரு குர்ஆன் வசனத்துக்குரிய விளக்கத்தை இன்னொரு குர்ஆன் சொல்லும். இன்னொரு குர்ஆனுடைய வசனம் இந்த குர்ஆன் வசனத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை இன்னொரு குர்ஆன் வசனம் விளங்கப்படுத்தும், அல்லது நபிகளாருடைய சுன்னாதை விளங்கப்படுத்தும், அல்லது சஹாபாக்கள் தாபியங்கள் ரசூல்லாங்கள்ட்ட இருந்து தஃப்சீர் படித்தவங்கள்ட்ட இருந்து அந்த விளக்கத்தை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த இடத்தில் அல்லாஹு தாலா அருள் புரிந்தவர்கள் என்ற ஒரு சாரை சொல்கிறான். அப்போ அருள் புரிந்தவர்களுடைய பாதையைத்தான் நாங்கள் இப்போ அல்லாஹ்ட்ட கேட்குறோம். சிராத்துல்லதீன அன்அம்த அலைஹிம். அப்போ அந்த அருள் புரியப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தால் அல் குர்ஆனுடைய இன்னொரு வசனம் நமக்கு அதை விளங்கப்படுத்துகிறது. சூரத்துன் நிசாவில் வமன் யுத்திஇல்லாஹ வர் ரசூல, அல்லாஹு தாலா சொல்கிறான், யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து வாழ்வார்களோ, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னபடி அவர்களுக்கு அடிபணிந்து வாழ்வார்களோ, அவர்கள் ஃபௌலாய்க மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அவர்கள் யாரோடு இருப்பாங்கன்னு கேட்டால் அல்லாஹ் அருள் செய்தவர்களோடு அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள், வழிபட்டு வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் அருள் செய்தவர்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு அந்த அருள் செய்யப்பட்டவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அங்கே சொல்கிறான். மினன் நபியீன, நபிமார்கள், சித்தீகீன, சித்தீகீங்கள் சத்தியவான்கள்,
வஷ்ஷுஹதா ஷுஹதாக்கள் உயிர் தியாகிகள், வஸ்ஸாலிஹீன் சாலிஹான மக்கள், சாலிஹான அல்லாஹுடைய சாலிஹான அடியார்கள் என்று அல்லாஹு தஆலா அங்கு 4 சாராரை அடையாளப்படுத்துகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய அருளுக்குட்பட்ட 4 சாரார் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அடையாளப்படுத்துகிற இந்த 4 சாரார். அப்ப நாங்க தொழுகையில இருந்துட்டு நாங்க எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் என்று அல்லாஹ்ட்ட கேட்கிறோம் பாருங்க. எப்படி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்ட்ட கேட்கிறோம்? நபிமார்களுக்கு இருந்த அந்த வாழ்க்கை, நபிமார்களுக்கு இருந்த அந்த நேரான பாதை, சித்திகீங்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீங்கள், இப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்த புனிதமான பக்குவமான அந்த மனிதர்களுடைய வழியைத்தான் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்குறோம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் இதை எங்களோட உள்ளத்துக்கு சரியாக எடுத்து ஓதுவோம்டா தொழுது முடிய செல்ல எங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு பக்குவம் வரும். நான் அல்லாஹ்ட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை கேட்டுட்டு வந்திக்கிறேன். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நபிமார்கள், சித்திகீங்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீங்கள், இப்படியாப்பட்டவர்களுடைய வாழ்க்கையும் படிக்க அவர்கள் இருந்த வழியில என்னைய வழி நடத்து என்று நான் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு வந்திக்கிறேனே என்று வார நேரம் எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பக்குவம் வரப்போகுது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சூரா என்பது அந்த அளவுக்கு ஆழ்ந்த விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. எனவே நாம் இந்த வசனத்திலே 6வது வசனத்திலே சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் என்று, யா அல்லாஹ் நீ அருள் புரிந்தவர்களுடைய பாதையில் எங்களை வழிநடாத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறோம். அதை சொல்லிட்டு கடைசியாக 7வது வசனத்திலே கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். அப்போ நாங்கள் நல்லவர்களுடைய பாதையை வந்து அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு 2 சாராரை குறித்து சொல்கிறோம். இவங்கட வழியில் அல்ல. ஒன்று அல் மக்தூபி அலைஹிம். அல் மக்தூபி அலைஹிம் என்றால் உன்னுடைய கோபத்துக்குள்ளானவர்கள்ட வழியில் அல்ல. அடுத்தது வலத்தாலீன், வழிதவறி போனவர்களுடைய வழியிலும் அல்ல. அப்போ இதுக்கு நாங்கள் ஹதீஸ்களை பிரட்டி பார்க்கின்ற பொழுது யார் அல் மக்தூபி அலைஹிம் என்று கேட்டால் அவர்கள் யஹூதிகள். தால்லீன் என்று சொல்லப்படுவதை கொண்டு நாடப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ இந்த 2 பேரும் ஏன் அல்லாஹு தஆலா அல் மக்தூபி அலைஹிம் என்று யூதர்களை சொல்கிறான்? ஏன் அந்த யஹூதிகள் அல்லாஹு தஆலா அல் மக்தூபி அலைஹிம் என்று சொல்கிறான்னு கேட்டால் அல்லாஹ்வோட கோபத்துக்குள்ளானார்கள். காரணம் என்னன்னு கேட்டால், ஏன் அவர்கள் மக்தூபி அலைஹிம் என்று கேட்டால், அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை, அல்லாஹுடைய வேதத்தை, அல்லாஹுடைய சட்டதிட்டங்களை படித்திருந்தார்கள். அவர்களிடத்திலே அறிவு இருக்கிறது. ஆனால் அறிவு இருந்தும் அதன்படிக்கு தம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளவில்லை. ஆக அறிவு இருந்து அறிவை பெற்று அதன்படிக்கு வாழ்க்கை அமைத்து கொள்ளாததனால் அவர்கள் அல்லாஹுடைய கோபத்துக்குள்ளானார்கள். அதனால தான் அவர்கள் மக்தூபி அலைஹிம். அடுத்தது கிறிஸ்தவர்களுக்கு நடந்த நிலை என்னென்றால் அவர்கள் வழி தவறி போனவர்கள் அல்லாஹ் சொல்றான். அப்படி என்ன, அவங்களுக்கு வேதம் இருக்கிறது, அவங்களுக்கும் வழிகாட்டல் இருக்கிறது. ஆனால் அதை படிக்காம, எது சட்டம் எது முறை என்பதை படிக்காம அமல் செய்ய போனாங்க. அப்ப 2 பகுதி. ஒன்று இல்ம தந்து அதன்படிக்கு அமல் செய்யாம போறது, அது அல்லாஹ்வோட கோபத்துக்கு உள்ளுக்காகும். அப்ப இல்ம எடுக்காம மார்க்கத்தை படிக்காம அமல் செய்ய போனா அது வழிகேட்டுக்கு கொண்டு போகும். அப்ப அல்லாஹு தஆலா இந்த செய்தியில பெரிய ஒரு செய்தியை நமக்கு சொல்றான். அப்ப நாங்க இந்த உலகத்துல வாழ்ற நேரம் ஒன்று எங்களுக்கு இல்மு இருக்கணும். அல்லாஹ்வோட மார்க்கத்தை பற்றிய குறைந்தது எங்களோடு தொடர்புபடக்கூடிய அடிப்படையான சட்டத்திட்டங்களையாவது நாங்கள் படிச்சிருக்கணும். அப்போ ஒன்று எங்கள்கிட்ட இல்மு இல்லாமல் போனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள்ட்ட இடத்துக்கு போய்த்துறோம், வழிகட்டவர்களாக மாறிடுவோம். இல்மு இருக்குது, மார்க்கத்தை பற்றி சட்டத்திட்டமெல்லாம் தெரியும். ஆனால் அந்த இல்மின் படிக்க எங்களோட வாழ்க்கையில் அந்த சட்டத்திட்டமெல்லாம் அமுல்படுத்துறல்ல. அப்படியாக இருந்தால் நாங்கள் யஹூதிகள்ட்ட இடத்துக்கு போய்த்துருவோம். எனவே நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்குற இந்த வார்த்தை என்பது ஒரு ஆழமான ஒரு செய்தியை சொல்லுது. நாங்கள் இதை உணர்வுபூர்வமாக வந்து எங்களோட வாழ்க்கை உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமைக்கு வரப்போகுது. அப்போ நான் படித்த இல்மை கொண்டு அமல் செய்யணும். அல்லாஹ் எனக்கு எந்தெந்த விஷயங்களை பற்றியும் மார்க்க அறிவை தந்திக்கிறானோ
அந்த மார்க்க அடிப்படையில் தான், அந்த அறிவின் அடிப்படையில் என் வாழ்க்கை போகணும். அப்படி இல்லாட்டி நான் மக்தூபி அலைஹிமா மாறிடுவேன். அப்போ இதிலிருந்து நான் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்குறேனே, அப்போ அந்த வாழ்க்கை அந்த படிக்க என் வாழ்க்கை வரப்படாது. அப்போ நான் ஒரு மார்க்க விஷயத்தை செய்கிறேன்டா, இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறேன்டா, அதில் மார்க்கத்தினுடைய வழிகாட்டலிக்கட நான் அதை படிக்கணும். அதை படிக்காமல் நான் சும்மா எல்லாரும் அப்படித்தான் செய்கிறாங்க, ஊரில் எல்லாரும் அப்படித்தான் செய்கிறாங்க, அல்லது வீட்டில் எல்லாரும் அப்படித்தான் செய்கிறாங்க, அல்லது பள்ளியில் அப்படித்தான் செய்கிறாங்கன்னு சொல்லி நான் அதில் சட்டத்தை படிக்காமல் செய்ய போனேன்டா, நான் அல்லாஹ்ட்ட வழிகட்டவன் என்ற இடத்துக்கு போய்த்திருவேன். எனவே இந்த ரெண்டு நிலையான வாழ்க்கையை விட்டு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சூரா என்பது அப்படியான ஆழமான அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. எனவே முதலாவது வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கருத்து சொல்லுங்க மகம். உங்க பாடமாக்கி நிறைய பேர் பாடமாக்கி நான் கழிப்பீங்க. அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. ஈயாக்க நஅ்புது, ஈயாக்க நஅ்புது, உன்னையே வணங்குகிறோம். வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதைக்கு எங்களை வழிநடத்துவாயாக. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், இல்லை அன்அம்த அலைஹிம், நீ அருள் புரிந்தவர்களுடைய வழியில். கைரில் மக்தூபி அலைஹிம், உன் கோபத்துக்குள்ளானவர்களுடைய வழி அல்ல. வலத்தாலீன், வழி தவறியவர்களுடைய வழியும் அல்ல. சரியா? ரைட். இப்போ இவ்வளோ நாங்கள் படிச்சுக்கிறோம். இந்த சூரா இதுவரைக்கும் ஒழுங்காக பாடம் இல்லாட்டி இப்போ எங்களுக்கு அது கருத்தோட பாடமாயிரும். இனியும் எங்களோட வாழ்க்கையில் இதெல்லாம் பிற்போடுறதுக்கு இயலாது. நாங்கள் ஒரு சிங்கள பேப்பர் ஒன்றை வாசிச்சு அல்ல இங்கிலீஷ் பேப்பர் ஒன்றை வாசித்து எத்தனை விஷயத்தை விளங்குறோம். ஆனால் இவ்வளோ ஆயிரக்கணக்கில் செய்யணும், லட்சக்கணக்கில் ஓதின ஃபாத்திஹாவுக்கு இன்னும் கருத்து தெரியாமிக்கிறோம்டா எங்களை போல துப்பாக்கியசாலிகள் யாரும் இல்லை. எத்தனை ஆயிரம் தடவை நாங்கள் ஓதிப்போம். எனவே இந்த கருத்து முதலாவது எங்களோட உள்ளத்துக்கு வரணும். இதை கட்டாயம் பாடமாக்கணும். இப்போ உள்ளத்தில் ஒரு உறுதி என்று எடுத்து அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். யாரெல்லாம் எனக்கு மௌத்து வரைக்கும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாட கருத்து மறந்துடப்படாது. இயன்ற அளவுக்கு நாங்கள் மனசுக்கு எடுத்து ஓதணும். குறிப்பாக நாங்கள் தனியாக தொழுகிற நேரம் எங்களுக்கு ராகத்தா டைம் இருக்குது. நாங்கள் சரியாக எங்களோட உள்ளத்துக்கு எடுத்து அதை சரியாக நாங்கள் உணர்வுபூர்வமாக ஓதுவோம் என்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சொல்லுவதை போன்று இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மனிதனை பாவமான மானக்கேடான விஷயங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த பாதுகாத்தல் நாங்கள் தொழுகையை உயிரோட்டமாக தொழுதாத்தான் வரப்போகுது. எனவே இதெல்லாம் எங்களோட மனசுக்கு எடுத்து நாங்கள் சரியாக தொழணும். அதோட சூரத்துல் ஃபாத்திஹா சம்பந்தமாக நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. ஹதீஸுகளில் சஹீஹான சிறப்புகள், அதே போன்று தைஃபான சிறப்புகள் என்று பலது இருக்குது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனில் அல்லாஹு தஆலா எனக்கு மகத்தான் ஒன்றை தந்திருக்கிறான், அதுதான் திரும்ப ஓதப்படக்கூடிய அஸ்ஸபுல் மசானி என்று சொல்லப்படக்கூடிய ஃபாத்திஹா. அல்லாஹ் அல் குர்ஆனில் கூட அஸ்ஸபுல் மசானியை உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா குறித்து அல்லாஹ் சொல்கிறான். வலகத் ஆத்தைனாக சபஅ மினல் மசானி வல் குர்ஆனல் அஸீம், திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை மகத்தான குர்ஆனையும் உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா குறித்து அந்த 7 வசனத்தை சொல்கிறான். எனவே அந்த 7 வசனம் என்பது அல்லாஹ் அந்தளவு குறித்து இப்படி ஒரு 7 வசனம் தந்திக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான்டா அது சும்மா லேசான இடத்துல அல்ல.
அதே போன்று இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னென்னா, நாங்கள் தொழுகையில் இருந்து நாங்கள் இதை சரியாக ஓதினாக்க எங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய பக்கத்துலேருந்து எங்களுக்கு இன்னொரு செய்தி இருக்குது. நாங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லச்சல் அல்லாஹ் சொல்கிறான், என் அடியான் என்ன புகழ்ந்துட்டான் என்று சொல்லி. அப்போ நாங்கள் ஏதோ எங்கிட்ட உள்ளம் எங்கேயோ இருந்துட்டு சும்மா சடங்குக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லச்சல்ல, அல்லாஹ்வுடைய புறத்தில் என் அடியான் என்ன புகழ்றான் என்று சொல்கிற இடத்துக்கு நாங்கள் எங்கிட்ட உள்ளத்தால் புகழ்ந்தோமான்னு நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அர்-ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன். அப்போ அதிலெல்லாம் அல்லாஹு தஆலா என் அடியான் என்ன பாராட்டுறான், என்ன புகழ்றான் என்று ஒவ்வொரு வசனத்தையும் மோதச்சல் அல்லாஹ் சொல்கிறான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். அப்படி தொடர்ந்து நாங்கள் அல்லாஹ்ட்ட துஆ கேட்குற நேரம் அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கேட்குற நேரம் அல்லாஹ் சொல்கிறான், ஏண்ட அடியானுக்கு அவன் கேட்டது ஈக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஏண்ட அடியானுக்கு அவன் கேட்டது ஈக்குதுன்னு சொல்கிறதுக்கு முதலாவது நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டோமா? அல்லாஹ்ட்ட கேட்டோமா? அந்த கேட்குறேன்னு அந்த உணர்வு எங்கள்கிட்ட வந்துச்சா? எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் இதெல்லாம் கட்டாயம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல சந்தர்ப்பங்களில் இந்த ஃபாத்திஹா தனக்கு கிடைத்து அல்லாஹு தஆலா அல்லாஹ் எனக்கு தந்த பெரிய ஒரு கிஃப்டாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் பல செய்திகள் அடுக்கடுக்காக சொல்லிட்டு போகலாம். ஏற்கனவே நேரம் கூடுதலாக பெய்த்துட்டு, எனவே இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பயன்பெற்ற அந்த கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.